அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளும் ஓர் அமுதமொழி. அதிகாலையில் எழுந்து சுபஹ் தொழுத பின் குர்ஆன் ஷரீஃப் கண்டிப்பாக ஓத வேண்டும். மாதாந்திர ஞான சபை கூட்டங்களில் கலந்து கொள்ள வேண்டும். 14ஆம் பிறையில் ராத்திபு கண்டிப்பாக ஓத வேண்டும். எல்லோரும் இவ்விதமே செய்து வாருங்கள். இவற்றிற்கு மாற்றமாக நடந்து விடாதீர்கள். இவற்றிற்கு மாற்றமாக நடந்தால் பைஅத் முறிந்துவிடும் என ஏற்கனவே பலமுறை கூறியிருக்கின்றோம். எனவே இவற்றில் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். இவைகள்தான் நீங்கள் எடுத்துக்கொண்ட சத்திய பிரமாணம். அதற்கு மாற்றமாக நடந்து விடாதீர்கள். எமக்கு முரீதாக இருக்க வேண்டும் என்பதனையே விரும்புகின்றோம். முறியக்கூடாது. அப்படி முறியக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டானால் ஆபத்து தான். ஆகையால் தான் எமக்கு 10 பேர் இருந்தாலும் போதும் என கூறி வருகிறோம். எனவே அனைவரும் கவனமாக நடந்து வாருங்கள். பாபங்களில் ஈடுபடக்கூடாது. அல்லாஹ் உங்களை காப்பானாக. ஃபர்லானவைகளை கட்டாயம் செய்து வர வேண்டும். கலாவாகலாம். அவ்வாறு ஏற்பட்டால் அவற்றை திரும்ப செய்து கொள்ளலாம். முடியுமான அளவு சுன்னத்தான அமல்களை செய்து வாருங்கள். சுன்னத்தான அமல்களை அல்லாஹ்வோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ வற்புறுத்தவில்லை. எனவே நாமும் வற்புறுத்தி கூறவியலாது. சங்கைமிகு ஷேഖநாயகம் குதுபு ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசையீத் ஹலீல் அன் மௌலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதஸல்லாஹு சிர்ரஹுல் அலீம் அவர்கள் 13/11/1995 அன்று திண்டுக்கல் டாக்டர் அப்துல் ஹக் அவர்களின் இல்லத்தில் நடைபெற்ற ஏகத்துவ மெய்ஞான சபையின் சிறப்பு மாதாந்திர கூட்டத்தில் ஆற்றிய ஆன்மீக சொற்பொழிவில் இருந்து